சென்னையின் மைய பகுதியில் ஒரு ஆக்சிஜன் ஃபேக்டரி என்று சொல்லப்படுகின்ற வகையிலான ஒரு மிகப்பெரிய பசுமை பகுதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் உருவாக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு 2006 பொறுப்பேற்றதற்கு பிறகு CRRT என்கின்ற அமைப்பின் சார்பில் ஒரு மிகப்பெரிய பூங்கா ஒன்று உருவாக்குவதென்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முடிவெடுத்து அதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் செயல்படுத்தினார்கள். அப்படி செயல்படுத்தப்பட்ட அந்த தொல்காப்பியர் பூங்கா 2011 ஜனவரி திங்கள் 22ஆம் தேதி வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. தொடங்கி வைக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருக்கின்ற வரையில் இது ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவாக, சுற்றுச்சூழலியல் கல்வி அமைப்பாக மிக சிறப்பாக இது பயன்பட்டு வந்தது. ஏராளமான வெளிநாட்டு பறவைகள், உள்நாட்டு பறவைகள் வந்து போக வகையிலேயும் நன்னீர் குளங்கள், உப்பு நீர் குளம் என்கின்ற வகையிலான நீர்நிலைகளும் இதில் இடம்பெற்றிருந்தது. பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்கிற இடமாக இது இருந்தது. ஆனால் 2011 மே திங்களுக்கு பிறகு 2021 வரை ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் அதிமுகவின் 2 ஆட்சி காலத்தில் இந்த பூங்காவின் செயல்பாடு, பயன்பாடு என்பது சுத்தமாகவே இல்லாமல் போனது. வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த தொல்காப்பியர் சுற்றுச்சூழல் பூங்காவை இன்றைக்கு மேம்படுத்திட வேண்டும், மிகப்பெரிய அளவில் இதை உருவாக்கிட வேண்டும் என்கின்ற வகையில் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு CRRT, பெருநகர சென்னை மாநகராட்சி ஆகிய நிர்வாகங்களுக்கு உத்தரவிட்டு வழிகாட்டி 42,42,00,000 மதிப்பீட்டில் இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பணிகள் முடிவடையும் தருவாயிலும் இருக்கிறது. ஒரு ஸ்கை வாக் என்கின்ற வகையிலேயும் ஒரு ஆகாய வழி சாலை ஒன்று அமைக்கப்பட்டு சுற்றுச்சூழல் பூங்கா மிக சிறப்பான வகையில் மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் மக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. இந்த பூங்காவை இன்றைக்கு முழுமையாக ஒரு சுற்று என்கின்ற அளவில் வந்திருக்கிறோம். இன்னமும் இது முழுமையாக சுற்றி பார்ப்பதற்கு பல மணி நேரம் ஆகும் என்கின்ற வகையில் பல்வேறு வசதிகள், பல்வேறு அமைப்புகள்